சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ரூபாய் 200 மட்டுமே. சென்னையில் 5 வகையான போக்குவரத்து விதிமீறல்களுக்கு மட்டுமே நேரடியாக அபராதம் விதிக்க வேண்டும் என வெளியாகியுள்ள உத்தரவு தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்கள். ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஆல்ரெடி போட்டாச்சு. நான் ஹெல்மெட்டுக்கு ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. அது என்ன பண்ணனா, ஒரு ஹெல்மெட்டை வாங்கி கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி 1000 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஒரு ஹெல்மெட்டை கையில் கொடுத்துட்டு ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் ஃபைன் போடணும். அப்போ ஹெல்மெட்டும் இதுவாகிடும், கம்பல்சரி போட்டாவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் ஃபைன், ஒரு நோ என்ட்ரி, ஒரு லைசன்ஸ், ஒரு 5000 ஃபைன் வச்சிங்களேன். அவங்க கிட்ட காசு இல்லைன்னா வண்டியை சீஸ் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் சாத்தியமாவது ஒரு விஷயம். ஃபைன் ஓகே போகிறது அதெல்லாம் போட்டால் தான் அவங்களும் பயப்படுவாங்க. ஒரு கரெக்டாக ஏன்னா அமௌண்ட் பெரிய அமௌண்ட்னா கரெக்டாக யாரும் பயப்பட தான் செய்வாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஆனால் ஸ்பாட் ஃபைன்லாம் இருக்குமா இல்லைன்னு தெரியாது. அது ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயம். டிடி கேஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவில் வரவங்களா இருந்தாலும் சரி, ரேஷ் டிரைவிங் வரவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் இந்த போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நடைமுறைக்கு வந்ததுனா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க மாறுறது நல்லது. மற்ற இதில் பொதுமக்கள் நிறைய பேர் மாட்டுவாங்களா, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. சட்டத்தை மக்கள் மதிக்கணும். சட்டத்தை மதிக்க மாட்டுறாங்க. போலீஸ் நின்னா மட்டும் ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க, சந்தில் போனால் திருப்பி ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க. அது சந்தில் விபத்து நடக்காதுன்னு ஏதாவது இருக்கா? மக்கள் இவ்வளோ கேஸ் போட்டாலும் திருப்பி திருப்பி அதே தப்பு பண்ணுறதால தான் கடுமையாக்குறாங்க. மக்களும் கொஞ்சம் திருந்தினாக்கா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் உடனே கட்டுறதுன்றது எல்லார் கையிலும் பணம் இருக்காது. அதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும். சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ரூபாய் 200 மட்டுமே.